How many of you started realizing that your parents are getting old? ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப ஹிட் ஆகிற ஒரு விஷயம் இது. சின்ன வயசுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினதாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனதாக இருக்கட்டும், இப்படி என் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன க்ரோத்தையுமே பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்ட ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி என்னோட அம்மாவும் அப்பாவும் தான். என் பேரண்ட்ஸ் என்னோட க்ரோத்தை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி என்னால் அவங்களோட க்ரோத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியல. சடன்லி யூ ஸ்டார்ட் நோட்டிசிங் திங்ஸ் லைக் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாண்ட அப்பாவால் இப்போ அதே மாதிரி ஓடி பிடிச்சி விளையாட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நல்ல பேப்பர் படிச்சுட்டு இருந்த அம்மா சடனாக கண்ணாடி போட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டு மெடிசன் பாக்ஸில் புதுசாக பிபி சுகர் டேப்லெட்லாம் ஆட் ஆக ஆரம்பிக்கும். கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போலாம் நான் நிறைய விஷயங்களை மறந்துடுறேன். ஃபேஸை பாரு எனக்கு அதிகமாக சுருக்கம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து நீங்கள் அடிக்கடி கேட்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப கிராஜுவலாக ஸ்லோவாக நடக்கும். நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஆனால் ரியலைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இது எப்போ உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னா, when you see your parent as a patient in the hospital. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா ஒரு குட்டி சர்ஜரிக்காக இந்தியா வந்திருந்தாங்க. ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது கூட பெருசாக எதுவும் தோணலை. யூ ஆர் கோயிங் டு பி ஓகே பாப்பா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டோம். சர்ஜரி முடிஞ்சிச்சு, வந்து பாருங்க அப்படின்னு கால் வந்தது. அந்த ஐசியூ கதவை திறந்து அவங்கள பார்த்த அந்த ஒரு நிமிஷம் ஐ லிட்ரலி ப்ரோக் டவுன். ஏன்னா நேற்று இதே நேரத்துக்கு நானும் அப்பா உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னு வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு நிலையில என் அப்பாவை நான் பார்க்குறேன். 21 வருஷத்தில் நான் என் அப்பாவை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஐசியூலேருந்து நார்மல் வார்டு போகிறதுக்கு 2 பிளாக் தள்ளி போகணும். அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஆகும். அந்த 10 மினிட்ஸும் என் மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம், நம்ம ஏன் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே பிறந்து ஒர்க் போயிருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் மணி. ஹீஸ் அரௌண்ட் 55. ஓடுறாங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் ரீசன். அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா? அன்றைக்கி என்னோட ஒரே ப்ரேயர், இதுக்கப்புறம் என் அப்பாவை நான் இப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அவங்க ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும். அது போதும்ப்பா.